ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 24/6/2024 30/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீன வரை அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வரிசைப்படுத்திக்கலாம். இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசி போகிறார். இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்குது. புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார். அதாவது 26/6/2024 வரணும். அதனால் அன்றைக்கி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 25/6/2024 ஸ்ரவண விரதம். ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது. திரு ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்ரவணம் அப்படின்றது திரு ஓணம். 2 நட்சத்திரங்கள் தான் திருன்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று திரு ஓணம், இன்னொன்று திரு ஆதிரை. திரு ஓணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம், திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உண்டான நட்சத்திரம். ஸோ அதனால் ரெண்டுமே மிகுந்த ஏற்றம் பெறக்கூடிய நட்சத்திரங்களாக சொல்லக்கூடியது. திருவோணம் மகர ராசியில் வருது. ஓணம் மிகப்பெரிய ஏற்றமான நட்சத்திரம். மகர ராசியில் சனி பகவானுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம், சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம். நல்ல ஒரு ஏற்றம். இந்த திருவோணத்திற்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸ்ரவண விரதம் இருந்து வீட்டில், அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு ஸ்ரவண விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ அந்த சொஜ்ஜி பண்ணி சாப்பிடுவா, ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா. இது உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது. இந்த 25ஆம் தேதியே சங்கடஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி. ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும். பௌர்ணமி முடிஞ்சு இப்போ அமாவாசைக்கு போகிறது. அதனால் தேய்பிறையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி. தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னும் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள், அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அதாவது எப்படி அப்படின்னா, நம்மக்கிட்ட என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும். எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்குது, எனக்கு வீட்டில் கஷ்டம் இருக்குது, நோய் இருக்குது, உபாதைகள் இருக்குது. அதை தவிர இந்த இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள், அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஞாபக மறதி அதிகமாக இருக்குது. இதெல்லாம் விநாயகர்கிட்ட போய் வேண்டிண்டு ஒரு 9 பிரதட்சணம் விநாயகர் கோயிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு 9 தோப்புக்கரணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி, கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது. இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சந்திரன் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னு பார்த்தோன்னா, சந்திர பகவான்றவர் மதிகாரகன். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 24/6/2024 30/6/2024 வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸு
அதை தவிர உங்களுடைய பெயர், தாய் தகப்பன் பெயர் எனக்கு அனுப்பி வைங்க. நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய அதாவது டைமை வச்சு பாத சந்தி இருக்கா, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, நட்சத்திர சந்தி, அதை தவிர வந்து அந்த லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம், அதை தவிர என்ன பலன்கள் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 24/6/2024 30/6/2024 வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ராசியின் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலையும் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலையும் இருக்கிறதும், ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த 1, 5, 9 மிகப்பெரிய ஏற்றம் பெறதுனால மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். எந்த ஒரு எதிரிகளும் இல்லாத நிலை இருக்கும். எந்த ஒரு போட்டியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் மறைந்த இடத்திலிருந்து செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊருக்கு போய் அங்கே வந்து சித்தர் பீடங்கள் அதை தவிர வந்து உங்களுடைய மடாதிபதிகளை போய் சேவிச்சுட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். 3 கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு கொஞ்சம் ஒரு செட்பேக் இருக்கும். அதாவது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய பொருள் வரவு எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தான அதிபதி உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தில் 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது 24/6/2024 30/6/2024 வரலும் உண்டான வாரத்தில் 26ஆம் தேதி காலை ஒரு 4 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 10ஆம் அதிபதி அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது இருந்தும் திக்பலம் பெறதுனால ஆட்சி பெற்றதுக்கு சமமாக சொல்லக்கூடியது. இதனால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் 26ஆம் தேதி காலை, அதாவது ஒரு 4:30 மணியிலிருந்து 28ஆம் தேதி காலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ புனர்ப்பு யோகம் ஏற்படுறது. ஏற்கனவே சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் புனர்ப்பு யோகம் அமையிறது. 5ஆம் இடத்துல போய் சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணமானவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணி வரும் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான், அதாவது 28ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி காலை ஒரு 9:15 மணி வரலும் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ராகுவோட சம்பந்தம் 10ஆம் இடத்துல அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழிலில் வந்து ஒரு நல்ல அபிவிருத்தி இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. போட்டி தேர்வில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. பொதுவாகவே இந்த துளாராசிக்காரர்கள் பார்த்தீங்களேனால் இந்த பால் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், அதை பால், மாடு, பசுமாடு இந்த மாதிரியான மாடு அதெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய வியாபாரிகள், அதை தவிர வெள்ளை துணி நெய்யக்கூடியவர்கள், அதாவது துணி நெய்யக்கூடிய கார்மெண்ட் ஃபேக்ட்ரி, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி யாரை வச்சுட்டு இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகுது. இந்த வாரத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முல்லைப்பூ வந்து ஒரு 6 முழம் வாங்கி அங்கே கொடுத்துட்டு வர்றதும், பாதாமும், திராட்சை, அதை தவிர ஏலக்காய் இந்த 3ம் வந்து பெருமாளுக்கு நைவேத்தியத்துக்கு எடுத்துன்னு போங்க. உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரும்.